மூல சுத்தி. நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான பயிற்சியை பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மூல சுத்தி. இந்த மூல சுத்தி எப்படி செய்வது என்பதை நாம் தெரிஞ்சுக்கிருப்போம். அப்புறம் இதுக்கு விளக்கத்தை அப்புறம் பார்க்கலாம். இந்த மூல சுத்தி பத்த கோணாசத்தில் உட்காரணும். பத்த கோணாசனம் இந்த படத்தில் இப்போ பார்க்குறீங்கள, இதே மாதிரி நீங்கள் உட்காந்துக்கணும். 2 காலை பாதத்தை ஒட்டி வச்சு நல்லா உள்பக்கம் இழுத்து முழங்கால தரையில் முடிஞ்ச அளவுக்கு படுற அளவுக்கு வைத்து முதுகெலும்பு நேராக வைத்து 2 கையிலையும் சின்முத்திரை வைத்து நிமிர்ந்து உட்காரணும். நாக்கு மடித்து மேலே தொடணும். லா சொல்லுவோம் இல்லையா, லா, அது பேர் கேசரி முத்திரை. அப்போ நாக்கில் கேசரி முத்திரை போட்டுக்கணும். அப்படி மேலே தொட்டால் போதும், உதட மூடிக்கணும். அப்போ 2 கையிலையும் சின்முத்திரை, நாக்கில் கேசரி முத்திரை, முதுகு கழுத்து தலை நேர்கோட்டில், கண்களை மூடி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முதுகெலும்பின் கீழ் நுனி பகுதி, அதாவது ஆசனவாய் பகுதி. அப்போ அந்த முதுகெலும்பு எண்டு நுனி வால் இருக்கு இல்லையா, முதுகெலும்பு கீழ் நுனி பகுதியிலிருந்து மூச்செழுத்து கொண்டே நேராக உச்சந்தலை வரணும். உச்சந்தலையிலிருந்து மூச்சை விட்டு கொண்டே முதுகுத்தண்டின் நுனி பகுதி. மூச்சு மூக்கு வழியாக தான் போகும். மூச்சு 2 மூக்கு துவாரத்தில் தான் போய் வரும். ஆனால் மனம் பாவனை எங்கே இருக்கணும், முதுகுத்தண்டின் கீழ் நுனி பகுதியிலிருந்து மூச்சை இழுப்பதாக பாவனை. அப்போ முதுகுத்தண்டின் கீழ் நுனி பகுதியிலிருந்து மூச்சை இழுத்து உச்சந்தலை வந்து, அங்கிருந்து உச்சந்தலையிலிருந்து மூச்சை விட்டு கொண்டே முதுகுத்தண்டின் கீழ் பகுதி. மூச்சை எங்கேயும் நிறுத்தக்கூடாது. கீழிருந்து இழுத்து உச்சந்தலை வந்து, உச்சந்தலையிலிருந்து மூச்சை விட்டு கொண்டே கீழ் நுனி பகுதி. அவ்வளோதான். எத்தனை மூச்சு? 20 மூச்சு. 20 மூச்சு தினமும் செய்து வர வேண்டும். எப்போ செய்யணும்? அதிகாலை 4 to 6, 4 மணி முதல் 6 மணிக்குள் செய்தால் சிறப்பு. மாலை 6 மணி. அப்போ காலை மாலை கண்டிப்பாக செய்து வர வேண்டும். இந்த பயிற்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். உடலிலும் மனதிலும் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். இந்த மூல சுத்தி சித்தர்கள் பலவாறு ஆராய்ச்சி செய்து மனிதனின் ஆரோக்கியத்திற்காக கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த மூல சுத்தியை நாம் வாழ்க்கையில் பயன்படுத்தி வர வர ஆரோக்கியம், நீண்டாயுள், பிறவி பயன் 3மே நமக்கு கிடைக்கும். அந்த பிறவி பயன் என்று சொல்கிறாங்கள்ல, அதெல்லாம் விரைவில் நடக்கும். இது ஒரு முக்கியமான பயிற்சி. வெறுந்தரையில் இந்த பயிற்சியை வெறுந்தரையில் செய்யக்கூடாது. ஒரு பாயை விரித்து அல்லது ஒரு பெட்ஷீட்டை விரித்து அது மேலே உட்காந்துக்குங்க. உட்காந்து பத்த கோணாசத்தில் உட்காந்து, அதாவது பட்டர்ஃப்ளை பொசிஷன், பட்டாம்பூச்சி ஆசனம் சொல்லுவாங்க. அந்த 2 பாதத்தையும் வச்சு இந்த படத்தில் பார்க்குற மாதிரி அமர்ந்து முழங்காலை நல்லா விரித்து, முடிஞ்ச அளவுக்கு தரையில் பட்டால் நல்லது. தரையில் முழங்கால் 2ம் படாட்டாலும் பரவாயில்லை. உங்களால் எவ்வளோ விரிக்கணுமோ விரித்து முதுகெலும்பு நேராக வைத்து
20 மூச்சு தினமும் செய்து வர வேண்டும். வெறும் வயிற்றில் தான் செய்யணும். காலை வெறும் வயிற்றில் செஞ்சிடணும். மாலை நேரம் மதியம் சாப்பிட்டுட்டு மதிய உணவுக்கு பின் குறைஞ்சது ஒரு 4.5 மணி நேரம் ஆகணும். இப்போ 1 மணிக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா 2, 3, 4, 5, 5:30, 6 மணிக்கு செய்யலாம். இல்லை 5:30க்கு தொடங்கலாம். 4.5 மணி நேரம் இடைவெளி வேணும் மதிய உணவுக்கு. அப்போ வெறும் வயிறு மாதிரி நமக்கு அந்த உணர்வு இருக்கும். அப்போ இந்த மூல சுத்தியை செய்யலாம்.